சக்தி ஏகி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். மாட்சிமை தொழுவோம் அவர் மாட்சிமை, துதி மகிமை வல்லமையாம் இயேசுவுக்கே. மாட்சிமை ராஜ்யம் அதிகாரம் பாய்கின்றதே தம்மக்கே கீதத்தோடே. பாய்கின்றதே தம்மக்கே கீதத்தோடே. ஓ பாய்கின்றதே தம்மக்கே கீதத்தோடே. இயேசு நாமம் மேலாகவே உயர்த்திடுவோம். வாருங்கள் உயர்த்திடுங்கள் இயேசு ராஜனை. மாட்சிமை ராஜ்யம் அதிகாரம் மரித்தாரவர் மகிமை நீரை ராஜாவாக. மரித்தாரவர் மகிமை நீரை ராஜாவாக. ஆமென். மரித்தாரவர் மகிமை நீரை ராஜாவாக. இயேசுவே மரித்தாரவர் மகிமை நீரை ராஜாவாக. ராஜாவே மரித்தாரவர் மகிமை நீரை ராஜாவாக. இயேசு நாமம் மேலாகவே உயர்த்திடுவோம். வாருங்கள் உயர்த்திடுங்கள் இயேசு ராஜனை. மாட்சிமை ராஜ்யம் அதிகாரம் பாய்கின்றதே தம்மக்கே கீதத்தோடே. பாய்கின்றதே தம்மக்கே கீதத்தோடே. பாய்கின்றதே கிருபை அபிஷேகம் அதிகமாய் காத்திருந்து பலனடைகிற அந்த சிந்தை எல்லாருக்குள்ள வருவதாக. பாய்கின்றதே தம்மக்கே கீதத்தோடே. பிதாவை மகிமைப்படுங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீதியானவைகளை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னென்ன ஆவிகள் சீசர்களுக்குள்ள கிரியை செய்தது, எவைகளுக்கு நான் தப்பணும், சரிதானா? சீசர்களுக்குள்ள கிரியை செய்த அந்த ஆவிகள் நமக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. இவைகளை குறித்து நான் வேகமாக உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். மார்க் 9:19, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்?
எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அங்கே அவங்களுக்கு என்ன இருந்திருக்குன்னா, விசுவாசம் இல்லைன்னா அவிசுவாசம் இருந்திருக்கு. எந்த ஒரு காரியத்திலும் விசுவாசம் இல்லாமல் சீசர்களாக இருக்கிறவங்க இருக்காங்க. நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி, அப்புறம் ஞானஸ்நானம். இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறவர்கள் சீசர்கள். சீசர்கள் என்றால் பின்பற்றுகிறவர்கள். இயேசு நமக்கு அவரே குருவாயிருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் சீசர்களாயிருக்கிறார்கள். இந்த சீசர்களுக்குள் என்ன குறைபாடு இருந்தது? இது நமக்குள் வரக்கூடாது. இதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த சீசர்களுக்குள்ள இருந்த விஷயம் என்ன என்று பார்க்கும்போது, இங்கே அவர்களுக்குள்ள அவிசுவாசம் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு பெயர் விசுவாசிகள் என்ற பெயர் இருக்கிறது. விசுவாசிகள் என்ற பெயர் உடையவர்களாகி நாம் அவிசுவாசம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அவன் எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல் இருக்க வேண்டும். நமக்குள்ள என்ன வரக்கூடாது? சந்தேகம் அவிசுவாசத்தின் அடையாளம். ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. விசுவாசத்தினால் நாம் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் நமக்கு திறவுகோலாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசம் அது தேவனுக்கு பிரியமாய் இருக்க நமக்கு உதவுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எனவே எந்த ஒரு காரியத்திலும் விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாக இருக்க வேண்டும். அவிசுவாசம் நமக்குள் வரக்கூடாது. அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தை பெருக பண்ணுகிறார். நம்முடைய விசுவாசம் அது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் ஒன்ஸ் நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். விசுவாசத்திலே பலப்பட வேண்டும். விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். விசுவாசத்தை நாம் கிரியையிலே காண்பிக்க வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்து போனதா இருக்கிறது. எனவே சீசர்களுக்குள்ள இருந்த இந்த குறைபாடுகள் நமக்குள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் விசுவாசத்திலே வளர வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட குறைவோடு இருந்த மனிதர்களைத்தான் ஆண்டவர் வளர்த்து பெரியவர்களாய் உருவாக்கினார். இதே போல இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசுவாசத்தில் குறைந்திருந்தால் ஆண்டவர் உங்களை விசுவாசத்திலே வளர வைக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவனுக்கு பகிர்ந்து கொடுத்த விசுவாச அளவு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவன் என்ன வேண்டும் என்கிற வார்த்தை வருகிறது. ஆனால் இந்த இடத்துல விசுவாசமே இல்லாத ஒரு காரியம் இருக்கு. ஒரு பிரச்சனை வருகிறது. இவர்களுடைய சிந்தனை வேற எங்கும் வேலை செய்யவில்லை. உடனே பிரச்சனையை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே அவர்களுக்குள் அந்த அவிசுவாசம் வருகிறது. பயந்து அடுத்து அவங்களுடைய எதிர்மறையான செயல் அங்கே வருகிறது. எனவே இந்த மாதிரி இல்லாம இருக்கணும்னா விசுவாசம் உடையவர்களா இருக்கணும். விசுவாசத்துல வளரணும். விசுவாசியா இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவினிடத்திலே அற்புதம் பெற வந்தபோது போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவன் மரித்து போனான் என்ற செய்தி வந்தவொடனே இயேசு அவனை பார்த்து சொன்னார், இப்ப கூட பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போச்சியா? முடிஞ்சு போகல. அங்க துவக்கமும் முடிவுமானவர் உள்ள அங்க பக்கத்துல இருக்கிறார். முடிவு வந்தா இவரால் தான் வரணும். ஸ்தோத்திரம். அதனால தான் சொல்றார், இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில முடிவு வந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே அவ்வளவுதான் நினைக்கலாம். இல்ல, நீ பயப்படாம விசுவாசம் உள்ளவளா இருந்தா இன்றைக்கும் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். உனக்கு தேவை விசுவாசம். வேடா வார்த்தையில் வாழ வேண்டும். சொந்தம் 1000 சொல்லும், பந்தம் 1000 சொல்லும், நண்பர்கள் 2000 சொல்லுவாங்க, நம்ம மனசு 10,000 சொல்லும். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையின் மேல விசுவாசம் உடையவர்களாய், ஆண்டவர் மேல விசுவாசம் உடையவர்களாய் இருக்கும்போது சோத்திரம், நம்முடைய வாழ்க்கை அது தேவனுக்கு பிரியமா இருக்கும். விசுவாசம் இருந்தா நம்ம மேல ஆண்டவருக்கு ஒரு பிரியம் வருது. பிள்ளைகள் எங்க அப்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தைரியமா செயல்படும் போது தாய் தகப்பனுக்கு சந்தோஷம் வரும். இதே போலத்தான் ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மை வைத்திருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில விசுவாசத்துல நீங்க செயல்படும் போது அவருக்கு நம்ம மேல அதிகமான ஒரு பிரியம் வரும். எனவே சீசர்களுக்குள்ள இருந்த இந்த அவிசுவாசத்தை புறம்ப தள்ளணும். நமக்குள்ள அவிசுவாசம் இருக்கக்கூடாது. அவிசுவாசம் பயங்கரமானது. அவிசுவாசிகளை குறித்து வேதத்துல கடைசியில் சொல்லப்படுது. நரகத்துல போறவங்க லிஸ்ட்ல வருது. அக்கினி கடல்ல போறவங்க பட்டியலில் என்னெல்லாம் வருது? பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். விசுவாசம் இல்லாதவர்கள் அக்கினி கடல்ல தள்ளப்படுவார்களாம். எனவே இன்றைக்கு நம்ம ரொம்ப முக்கியமா சரிப்படுத்த வேண்டியது என்னன்னா விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். எதெல்லாம் அவிசுவாசப்பட்டமோ என்ன மன்னியும் ஆண்டவரே. அவிசுவாசமாகி அந்த பாவத்தை எனக்கு மன்னியும்.
விசுவாசம் இல்லாமல் போனதை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. நான் இன்றைக்கும் எழும்புகிறேன் மீண்டும். இன்னைக்கு கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறார். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறார். நீ எழும்பு, நீ எழும்பு, மீண்டும் விசுவாசியா நீ எழும்பு. இயேசு மேல உள்ள விசுவாசத்துல நீ மடங்கி போயிருக்கலாம். நீ விசுவாசத்திலிருந்து சூறைச்செடியின் அனுபவத்திலே போய் அங்கே நீ சோர்ந்து போயிருக்கலாம். விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாச பாதையை விட்டு நீ விலகி போயிருக்கலாம். அந்த வழி விலகினதை விட்டு மீண்டும் வழியிலே வந்து சேர்ந்து விடு. இந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ரதம் என்பது இன்னைக்கு உள்ள இந்த கால சபையை குறிக்கிறது. இதோட இணைந்து கொள்ளணும். சில நேரங்களில் ரதத்தோடு இணைந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்ம ஒவ்வொருவரும் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்ளணும். எருசலேமுக்கு நேராக போகிற ரதம், பரம எருசலேமுக்கு நேராக போகிற அந்த ரதம் தேவ சபையோடு இணைந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு பேழையோடு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இணைத்தார். இன்றைக்கு கர்த்தர் சபையோடு இணைக்கிறார். இந்த இணைந்து கொள்ளும் ஆசீர்வாதம் தேவனோடு, தேவனுடைய அந்த அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. விசுவாசத்தை குறித்து அவர்கள் தங்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். சிலருடைய விசுவாச கப்பல் சேதமாயிருச்சு. அப்ப விசுவாசம் எதற்கு ஒப்பனையா இருக்கிறது? அது கப்பல் ஒப்பனையா இருக்கிறது. இந்த கப்பல் சில நேரம் டேமேஜ் ஆயிருது. உப்பு தண்ணிக்குள்ளே கிடக்கு பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அது கொஞ்ச நாள் சரியா பராமரிப்பு இல்லாம, சரியா அதை ஜெபம் பண்ணி ஆண்டோடைய வார்த்தைகளை வளராம கப்பல் உப்பு அரிச்சு போய் ஸ்தோத்திரம் கடல் தண்ணி கப்பலுக்குள்ள வந்துடுது. இன்னைக்கு உலகமுக்குள்ள வராமல் பார்த்துக்கணும். அங்கங்கே அப்படி வர பார்க்கும், சரியா? ஆனால் அது கப்பலை கொஞ்சம் சரிப்படுத்திக்கணும். கப்பல் கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் ஆண்டவரே சரிப்படுத்துங்கப்பா. ஆண்டவர் கப்பலை சரிப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம கப்பல் எங்கே ரிப்பேர் ஆகுதுன்னு பார்க்கணும். இன்ஜின் கோளாறு இருக்கும், ஸ்டார்ட் ஆகாது. ஸ்தோத்திரம். இப்படி பல விதங்களில் பாதிப்பு இருக்கும். சில கப்பல் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஒரு சைடு இன்ஜின் மட்டும் வேலை செய்யணும் வைங்க, அது அங்கேயே ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். சில கப்பலுக்கு எங்கே போகணுன்னு தெரியாது. சில கப்பல் தண்ணி பெருமையில் போகும், நான் அப்படின்னு போகும். சில கப்பல் பனிப்பாறையில் போய் சிக்கிக்கிடும். சில கப்பல் அந்த கலங்கரை விளக்கு தெரியாமல், லக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கும். கப்பல் சேதமாகாமல் பாதுகாத்து கொள்ளணும். விசுவாசம் நமக்கு தேவை. விசுவாசத்தில் நம்ம வளரணும். விசுவாசத்தை தட்டி எழுப்பணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விசுவாசத்தை உண்டு பண்ணணும். மற்றவங்களுக்கு நம்ம இடரல் உண்டாக்காமல் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. தட்டி எழுப்புங்க, பயப்படாத, விசுவாசத்தோடு இரு, கர்த்தரை நம்பு. தேவனுக்கு பிரியமா ஆண்டவர் உன்னை வச்ச பாதையில் நீ போகணும். நீயா ஒரு பாதையை வைத்து கொண்டு அது என் வழி இப்படித்தான், அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த பாதையில் போகணும். சென்னைக்கு போனால் அரசாங்கம் ரோடு போட்டு வச்சிருக்குது, அந்த பாதையில் தான் போகணும். இதே போல் இயேசு சொன்னார், நான் வழியாக இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கென்று நியமித்த, அவனவனுக்கு நியமித்த ஓட்டம் என்று இருக்கிறது. அந்த ஓட்டத்தில் ஓடணும். நம்ம வழி விலகி தாறுமாறாய் ஓடக்கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தாறுமாறா நீ ஓடுற பெண் ஓட்டகம், நீ தாறுமாறா ஓடுறன்னு வேதம். அப்படி ஓடக்கூடாது. ஆண்டவர் எனக்கு நியமித்த ஓட்டம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த சிலுவை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாடுகள், இந்த பாதையில் நான் சந்தோஷமா ஓடுவேன். ஓடுவீங்களா? அல்லேலூயா. யோவான் 6:20 அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள். அடுத்த ஆண்டவர் என்ன சொன்னார்? பயப்படாதிருங்கள். சீசர்களுக்குள்ள ரெண்டாவது இருந்த ஒரு ஆவி என்னன்னா, அது பயத்தின் ஆவி. தப்பா வாசிட்டேனோ? ஒழுங்கா கவனிச்சேனா? பயத்தின் ஆவி ஒவ்வொருவருக்குள்ள இருக்கும். தாவீதுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. எந்த நாளாகிலும் ஒரு நாள் இஸ்ரவேலின் எல்லைகளில் சவுல் என்னை கொன்று போடுவான், இனி தப்பி பிழைக்க முடியாது. பயம். இனி நான் என்ன செய்ய? பெலிஸ்திய தேசத்துக்கு போயிட வேண்டிதான். பயம். பரிசுத்தவான்களுடைய உள்ளத்துல இருக்கிற ஒரு பயம். பயம். என்னைக்கோ ஒரு நாள் நான் ஆண்டவரை விட்டு ஓடி போயிருவேனோ, என்னைக்கோ ஒரு நாள் என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணிடுவேனோ, என்னைக்கோ ஒரு நாள் நான் வழி விலகிடுவேனோ, கர்த்தருக்கு பிரியமில்லாம போயிருவேனோ. பயம். பயத்தை இன்னைக்கு விளக்குங்க. அல்லேலூயா. இயேசு இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், பயப்படாதே, பயப்படாதே. 366 தடவை சொல்றார். அல்லேலூயா. நீ பயப்படக்கூடாது. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அவர் அனுமதிக்காம உன் தலையில் உள்ள ஒரு முடி கூட வெள்ளையாகவும் மாறாது, அது கீழேயும் விழாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அனுமதி கொடுத்ததுனால தான் கொஞ்சம் கொஞ்சம் விழுந்துகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். இந்த ரெண்டாவது சீசர்களுக்குள்ள இருந்த ஆவி என்ன? பயம். நாளா கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியுமா? பயம். பாவத்துல விழுந்துருவேனோ? பயம். பரிசுத்தவான்களுடைய உள்ளத்தின் அடித்தளத்துக்குள் இருக்கிற ஒரு பயம். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
பயத்தின் மேல் அவர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். பூரண அன்பு பயத்தை என்ன செய்யுமா? போ. அப்போ பயம் வரும்போது அன்பு வரணும். அன்பு வந்துச்சுன்னா அவள் என்ன செய்தாலாம்? அந்த விலையேற பெற்ற பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றினாள். நம்முடைய இதயம் தான் விலையேற பெற்றது. அந்த இருதயத்தை உடைச்சி தேவ சமூகத்தில் நாம் ஊற்றும் போது, அந்த ஆராதிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, அந்த அன்பு, பூரணமான அன்பு நம்மில் வெளிப்படும் போது அந்த பயமெல்லாம் வெளியே போயிடும். அல்லேலூயா. இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறது இருக்கட்டும், நீ நேசிக்கியா? அதான் பாயிண்ட். இயேசு தான் நேசிக்கிறாரு. நம்ம அன்பு ஆண்டவர் மேல இருக்குதா? பயத்தை ஜெயிக்கணும்னா இயேசு மேல அன்பு, அதிகமான அன்பு கூறணும். லூக்கா 7:45, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்து பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். அது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா ஆண்டவர் மேல உள்ள அன்பு. அப்போ இந்த பயம் 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 வருது பார்த்தீங்களா? பயம் இல்லாத வாழ்க்கை எத்தனை பேர் வாழ விரும்புறீங்க? பயம் இல்லாத வாழ்க்கை வாழணும்னா அன்பு கூறுகிற வாழ்க்கை தான். அந்த பூரண அன்பு, அந்த முழுமையான அன்பு, இயேசு மேல முழு அன்பு உனக்கு இருக்குதா? தேவனை உண்மையா நேசிக்கிறியா? இவளோ நீ என்னை முத்தம் செய்யவில்லை. ஆண்டவர் கம்ப்ளைண்ட் பண்றார். ஆண்டவர் மேல உங்களுக்கு அன்பு இருக்கா? மோசே விழுந்து கிடக்கிறான். இவளோ நான் வந்தது முதல் அப்பா அப்பா, ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை முத்தம் செய்யறது கிடையாது. இந்த உணர்வு போய் பரலோகத்தின் தேவனை போய் டச் பண்ணிடும். பரலோகத்துக்கு போக வேண்டாம், அவர் நம்ம கூட தானே இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னம் நம்மளை தொடணும், நம்ம உணர்வுகள் அவரை தொடணும். தொடணும்ல. அவன் கூப்பிட்டான்ல, தாவீதின் குமாரனே, ஹார்ட் டச் பண்ணிட்டான்பா. அல்லேலூயா, சோத்ரம். இவ சொல்றா, மேச்சையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டி திங்குமே. ஹார்ட் டச் பண்ணிட்டா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை தொட்டிருக்கீங்களா? கூட்டத்து நடுவுல போய் உட்கார்ந்து ஓரத்தை தொட்ட உடனே அங்க இயேசுடைய வல்லமையை டச் பண்ணிட்டா. ஒரு ஆராதனையில வந்து ஆண்டவரை தொடணும். நீ ஒரு தொடுதல் நமக்கும் கிடையாது, அவருக்கும் கிடையாதுன்னா அது என்ன வாழ்க்கை? இவளோ நான் வந்ததுல இருந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறா? என்ன முத்தம் செய்து கொண்டே இருக்கிறா. அப்பா ஸ்தோத்திரம். அவன் பாடும்போது ஸ்தோத்திரம் நல்லா பாடணும். வசனம் சொல்லுவோம், அம்மாப்பா ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா. கர்த்தரை பிரியப்படுத்துங்க. ஒரே ஒரு வாழ்க்கை வேகமா போகுது. இயேசுவை பிரியப்படுத்துங்க. பயப்படாதீங்க. பயம் சீசர்களுக்குள்ள இருந்தது. பயத்தை வெளியே தள்ளுறதுக்கு பூரண அன்பு இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல கொடுத்திருக்கிறார். பூரண அன்பு எப்படி நமக்குள்ள வந்திருக்குது? பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்ம இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்குது. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். நீ ஆதியில ரொம்ப ஆராதிக்கும் போது பாருங்க, நீ உங்களை இருக்கிற விசுவாசிகள்லாம் பாருங்க, வந்த உடனே ரொம்ப புதுசுல கரெக்டாக வந்துருவாங்க. டயத்துக்கு முன்னால 1/4 மணி நேரத்துக்கு முன்னாலே வந்து உட்காந்துருவாங்க. சோஸ்திரப்பா சோஸ்திரப்பாம்பாங்க. உண்மையா ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்க உள்ள ஆட்களை பார்த்து ஒன்று அப்படி கழுதை தேஞ்சு கட்டரும்பா போன கதையில நீ இயேசுவை பார்த்துலாம் ஓடி இருக்கணும். நம்ம எப்படி இருக்கோம் பாருங்க. நம்மள கர்த்தர் பாதுகாத்துக்கிறார். எனக்கு எரு போடட்டும், என்னை கொத்துட்டோம், ஏன்னா கனி கொடாம இருக்கிறோம். அதிக கனி கொடுக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த இடத்த பார்க்கணும். நீங்க வந்து மரம், நாங்க வந்து தோட்டக்காரங்க. மரம் மாதிரி இருக்கணும். மரத்துக்கு ஒரு அறிவு, தோட்டக்காரனுக்கு 6 அறிவு, சர்வ வல்லவருக்கு பூரண அறிவு, பரிசுத்தரின் அறிவே அறிவு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரே அறிவு தான் இருக்கணும். மரத்துக்கு ஒரு அறிவு. விசுவாசிக்கு இருக்க வேண்டிய ஒரே அறிவு எது சொல்லுங்க? மரத்துக்கு ஒரு அறிவு, மச்சத்துக்கு 2 அறிவு, ஸ்தோத்திரம். பறவைக்கு 3 அறிவு, ஊர்வனுக்கு 4 அறிவு, விலங்குக்கு 5 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவு. சரியா? இப்போ உங்களுக்கு மரத்துக்கு ஒரு அறிவு தானே இருக்கணும். என்ன அறிவு அது? கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்டா ஒரு அறிவு தான் உனக்கு இருக்கணும். நமக்கு 2வது அறிவு வேலை செய்யக்கூடாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ ஒரு அறிவு தான் இருக்கணும். மரத்துக்கு இருக்க வேண்டிய ஒரே அறிவு தான். அது ஒலிவ மரமா இருக்கலாம், அத்தி மரமா இருக்கலாம், ஆவிக்குரிய எந்த மரமா வேணாலும் இருக்கலாம். ஒரு அறிவு தான் இருக்கணும். கிச்சலி மரமா இருக்கலாம், உனக்கு ஒரு அறிவு தான் இருக்கணும். 2வது அறிவை பிசாசு கொடுத்துருவான்.
அவர் என்ன சொன்னாரு, இதை புசிக்காத, அவ்வளவுதான், அது ஒண்ணுதான் உனக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு இன்னொருத்தன் வந்து சொன்னான், ஸ்தோத்திரம், அவன் சாப்பிடுன்னு கூட சொல்லலையே, இதை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி அவன் இன்னொன்னு போட்டு விட்டு போயிட்டான். ஒரு அறிவு மட்டும் தாங்க ஆண்டவரே. அந்த ஒரே அறிவு நமக்கு என்னவா இருக்கணும்? நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, இதோ அடியேன். என் ஆண்டவருக்கு நான். பைபிள்ல யார் மூலம்லாம் அற்புதம் செஞ்சாருன்னு பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரே அறிவு உள்ளவங்க தான். ஒரே அறிவு, கொத்தட்டும் எரு போடட்டும், நான் கனி கொடுக்கணும். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எதை செஞ்சாலும் எனக்கு நன்மை தான் செய்வார். என் ஆண்டவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், எனக்கு துரோகம் செய்ய மாட்டார், அவர் நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. எனக்கு ஒரு அறிவு தான் வேணும் ஆண்டவரே, நீங்க சொல்றதை மட்டும் நான் செய்து கொண்டே இருக்கணும், மரண வரியந்தும் அதை எனக்கு அந்த கிருபையை தாங்க. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் கிருபை தருவாரா? எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சீசர்களுக்குள்ள இருந்த குறைகள் நமக்குள்ள இராதபடி ஒரு சுத்திகரிப்பை கத்த தருவாராக. ஆண்டவர் கிருபை தர ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர். உபதேசங்களுக்காக நன்றி, நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இவைகள் ஆண்டவரே புல்லின் மேல் பனியானது இறங்குவது போல மென்மையான நம்முடைய உபதேசங்கள் எங்கள் வாழ்க்கையிலே மறுரூபத்தையும் செழிப்பையும் கொண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பசுமையான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உத்தமத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். கர்த்தர் மகிமைப்படுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு சிரசிலும் இந்த ஆசீர்வாத கிரீடங்கள் உண்டாவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியின் சுபாவங்கள் எங்க எல்லாருக்குள்ளேயும் முழுமை அடைவதாக. ஆண்டவரே பன்றிக்குட்டியின் சுபாவங்கள் ஒரு அளவு, ஒரு கடுகளவு கூட வராதபடி காப்பீராக. உமக்கே மகிமை, வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி ராக் சிட்டி ஏஜி சபை, ஹோட்டல் மாயாஸ், சத்திரம் பேருந்து நிலையம் அருகில், திருச்சி 2. ராக் சிட்டி ஏஜி சபையின் ஞாயிறு ஆராதனைகள் ஞாயிறுதோறும் காலை 5:30 மணிக்கு முதல் ஆராதனையும், காலை 8 மணிக்கு 2ஆம் ஆராதனையும், காலை 10:30 மணிக்கு 3ஆம் ஆராதனையும் நடைபெறுகிறது. ராக் சிட்டி ஏஜி சபையில் நடைபெறும் ஆராதனைகளில் நீங்கள் உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களுடன் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் ஜெப உதவி மற்றும் ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ள எங்கள் தொலைபேசி எண்கள் 9916607364, மேலும் 944484861115 மற்றும் 65905880. எங்களது இணையதள முகவரி www.rockcityag.com. எங்களது மின்னஞ்சல் முகவரி rockcityag@gmail.com.